முதலில் பேச வேண்டிய சொல் தர்மம் அல்லது மோக்ஷம் அல்ல, அது அர்த்தம். இந்தியாவில் பொதுவாக ரிதா அல்லது தென்னிந்தியாவில் ரூதா என்று உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் அர்த்தம் என்று உச்சரிக்கப்படுகிறது. இது செல்லும் என்ற வினையிலிருந்து பெறப்பட்டது. அதனால் இது சொற்செயலாக செல்வது, இயக்கத்தின் முறை, பொருட்கள் ஒன்றுக்கொன்று பின்தொடரும் வரிசை அல்லது ஒழுங்கு என்று பொருள். இது குறிப்பாக நிலையான ஒழுங்கில் ஒன்றுக்கொன்று பின்தொடரும் நட்சத்திரங்களின் ஒழுங்கான இயக்கத்தை குறிக்கிறது. நீங்கள் அவற்றை வானில் கடந்து செல்லும் போது காண்கிறீர்களா? அதிலிருந்து நீங்கள் இயற்கை ஒழுங்கு, இயற்கை சட்டம் என்ற கருத்தை பெறுகிறீர்கள். அதனால் அனைத்து அறிவியலுக்கும் அடிப்படையாக இருக்கும் இயற்கை சட்டத்தின் மிக மிக அடிப்படை கருத்து இதற்கான ரிக்வேதத்தின் ஆரம்பத்தில் இந்த கருத்தை கையாள்கிறது.